ஆயுர்வேதம் ஒரு பொக்கிஷம், நம் ஆயுள் நீட்டக்கும் அற்புதம். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ். இண்டிகோ விமான சேவைகள் தொடர்ந்து ரத்து செய்யப்பட்டதால் நாடு முழுவதும் பரபரப்பு நிலவுகிறது. விமான ஊழியர்களுக்கான புதிய பணிநேர விதிகள் அமல்படுத்தப்பட்டதைத் தொடர்ந்து நிறுவன சேவைகளை சீராக நடத்த முடியாமல் போனது. அதன் விளைவாக நேற்று ஒரே நாளில் 1000க்கும் மேற்பட்ட சேவைகள் ரத்து செய்யப்பட்டன. மாற்று ஏற்பாடுகள் எதுவும் செய்யாததால் நாடு முழுவதிலும் உள்ள பல விமான நிலையங்களில் இண்டிகோ பயணிகள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். நிலைமை மோசமடைந்த நிலையில் பயணிகளிடம் மன்னிப்பு கோரி இண்டிகோ நிறுவனம் அறிக்கையை வெளியிட்டது. புதிய விதிகளை சிவில் விமான போக்குவரத்து ஆணையரகம் திரும்ப பெற்றிருந்தாலும் இன்றும் 500க்கும் மேற்பட்ட சேவைகள் ரத்து செய்யப்பட்டுள்ளன. இந்த சூழ்நிலையில் ரத்து செய்யப்பட்ட விமானங்களின் பயண கட்டணத்தை பாதிக்கப்பட்ட பயணிகளுக்கு டிசம்பர் 7ஆம் தேதி இரவு 8 மணிக்குள் திரும்ப வழங்க வேண்டும் என்று மத்திய விமான போக்குவரத்து அமைச்சகம் உத்தரவிட்டுள்ளது. பயணிகளின் நலனை கருத்தில் கொண்டு கட்டண அதிகரிப்பை கட்டுப்படுத்த நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளன என்று விமான போக்குவரத்து துறை தெரிவித்துள்ளது. கடுமையான கட்டண வரம்புகள் அமல்படுத்தப்பட்டுள்ளதாகவும் விமான நிறுவனங்கள் விதிகளை மீறினால் உடனடி நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் மத்திய அரசு எச்சரித்துள்ளது. மேலும் தாமதமான பயணிகளின் சரக்குகளை 48 மணி நேரத்தில் வீடு வரை வழங்கவும், மூத்த குடிமக்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கு சிறப்பு கவனம் செலுத்தவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இதனிடையே பயணிகளுக்கு பணத்தை திருப்பி வழங்குவதற்கு இண்டிகோ நிறுவனம் அதிகாரப்பூர்வமாக ஒப்புதல் அளித்துள்ளது. டிசம்பர் 5 முதல் 15 வரை உள்ள அனைத்து ரத்து செய்தல் மற்றும் மறு அட்டவணை கோரிக்கைகளுக்கும் முழு கட்டண விலக்கு வழங்கப்படும் என்று அந்த நிறுவனம் அறிவித்துள்ளது.